கோவையிலிருந்து சைஃபுதீன் என்ற சகோதரர் ஆன்லைன் வழியாக திருமணம் செய்வது கூடுமா என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்குமான வழிகாட்டுதல் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்குரிய வழிகாட்டுதலும் அழகிய முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அங்கே பெண்ணினுடைய சம்மதம் கேட்கப்பட வேண்டும். ஆண்தான் பெண்ணிற்கு மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருமணம் முடிக்கின்ற பொழுது அங்கே சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. அந்த ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. இருந்தாலும் திருமறை குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அங்கே சாட்சியங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். கடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்கின்ற பொழுது, மரண சாசனம் செய்கின்ற பொழுது, இது போன்ற ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கே சாட்சியங்களை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு வழிகாட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த திருமணம் என்பது அது கடுமையான ஒப்பந்தம் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. திருமணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமாக, ஒரு உடன்படிக்கையாக இந்த திருமணம் இருக்கின்ற பொழுது அங்கும் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நம்ம திருமறையின் மற்ற வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் அந்த திருமணத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு சாட்சி சொல்லக்கூடிய இருவர் இருக்க வேண்டும். அந்த வகையில் இப்போது நேரில் நாம் சாட்சிகளை ஏற்படுத்தி திருமணம் செய்வதை போன்று ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம், வீடியோ கால் மூலமாக திருமணத்தை நடத்தி அங்கே இரு சாட்சிகளை ஏற்படுத்தி இது போன்ற திருமணங்களை ஆன்லைன் மூலமாக நடத்தலாமா என்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு பலர் முன்வைக்கிறார்கள். இப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம திருமணங்களை நடத்த முற்படுகின்ற பொழுது அங்கே பல சிக்கல்கள் ஏற்படும். திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை கேலிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் பல நிலைகள் அங்கே ஏற்பட்டுவிடும். எப்படி ஒரு மணமகன் அவர் துபாயில் இருக்கிறாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பெண்ணை அவர் மணந்து கொள்ள விரும்புகின்ற பொழுது அவருக்கு அங்கே லீவு கிடைக்கல, அதனால நாங்கள் ஆன்லைனில் திருமணம் முடிக்க போகிறோம் என்று சொல்லி இப்படி திருமணம் முடிக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொள்ளலாமா என்கின்ற ரீதியில் நம்ம அதை நடத்த ஆரம்பித்தால் அங்கே பல சிக்கல்கள் ஏற்படும். எப்படி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பல வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்ணுடைய சம்பந்தம் கேட்கப்பட வேண்டும், அங்கே மகர் தொகை கொடுக்கப்பட வேண்டும். அப்போ என்ன கொடுக்கல் வாங்கல் செய்யப்பட்டது, அங்கு என்ன பேசப்பட்டது என்கின்ற விவரங்கள் எல்லாம் அந்த சாட்சிகளுக்கு தெரிய வேண்டும். வெறுமனே சாட்சிகள் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டி வைக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. நாளைக்கு ஏதாவது விவாகரத்து இது போன்ற இன்ன பிற பிரச்சனைகள் விட்டால் அவர்களுக்கு மத்தியில் பேசி தீர்ப்பதற்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் என்பது அந்த பிரச்சனைகளின் போது ஒரு தீர்வு சொல்வதற்குரிய ஒரு சாட்சிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர்த்து ஒரு சடங்காக அந்த சாட்சிகள் இல்லை. அப்போ ஆன்லைன் மூலமாக இந்த திருமணங்களை நடத்துகின்ற பொழுது என்ன சிக்கல் வருது? ஒரு வீடியோ காலில் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் நமக்கு தெரியக்கூடிய காட்சிகள் அந்த கேமரா எந்த அளவுக்கு கவர் ஆகிறோ அதுதான், என்ன கவரேஜில் இருக்குதோ அதுதான். அப்போ திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவரை வற்புறுத்தி நீ சம்மதம் சொல்லுன்னு சொல்ல வச்சிருக்கலாம், அல்லது அவர் ஒரு தெளிவற்ற நிலையில் அவர் நான் ஒப்புதல் தெரிவித்தேன் என்று சொல்லி நாளை மாற்றி சொல்லலாம். எனக்கு பொண்ணு வீடியோ காலில் பார்க்கும் பொழுது இப்படி தெரிஞ்சாங்க, அதனால நான் ஓகே சொன்னேன், இப்போ இப்படி எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி மாற்றி சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இப்படியான பல சிக்கல்கள் எல்லாம் இந்த வீடியோ கால் மூலம் திருமணம் நடத்தப்படக்கூடிய வேளையில் ஏற்படும். அப்போ அந்த அடிப்படையில் இது போன்ற வீடியோ கால் திருமணங்களை நம்ம நடத்துகின்ற பொழுது அது பல வகைகளிலும் கேட்டைத்தான் சமூகத்திற்கு உண்டாக்கும். இப்படியான ஒரு கேட்டிற்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த ஆன்லைன் திருமணங்களை நாம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தால் அது கூடுமானது என்று நாம் தெரிவிக்கின்ற பொழுது அது பல பின்னடைவுகளையும் சிக்கலையும் சமூகத்தில் ஏற்படுத்திடும். இப்போ திருமணம் ஆன்லைன் மூலம் கூடும்னு சொன்னால் விவாகரத்தும் கூடும் தானே.
திருமணத்தையே கூடுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ விவாகரத்தை என்ன செய்ய கூடுன்னு சொல்லுங்க. அப்போ அவர் என்ன செய்வார், துபாயில் இருந்துக்கிட்டு நான் என் மனைவியை நான் தலாக் சொல்கிறேன் என்று வீடியோ கால் மூலமாக சொல்லிவிட்டால் போதுமானதா? அது சரியாயிடுமா? அப்போ அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அது போன்றுதான் இந்த ஆன்லைன் மூலம் திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வும். அங்கு பெண்ணுடைய சம்மதம் பரிபூர்ணமாக தெரிவிக்கப்பட்டதா, மணமகன் பெண்ணை நேரில் போய் அவர் பார்த்தாரா என்ற பல சிக்கல்கள்லாம் இருப்பதனால இது போன்ற இந்த ஆன்லைன் வீடியோ கால் மூலம் அல்லது எஸ்எம்எஸ் மூலம், இமெயில் மூலம், ஐஎம்ஓ மூலம், வாட்ஸ்அப் மூலம் இது போன்று நம்ம நாங்கள் திருமணங்களை நடத்த போகிறோம் என்று சொல்வது என்பது திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, மார்க்கத்தை கேலிக்குள்ளாக்குவதாக ஆகிவிடும். அல்லாஹ் நமக்கு கடுமையான எச்சரிக்கையை சொல்லி காட்டுகின்றான். ஒலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் கேலிக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப இறைவனுடைய வசனங்களை, இறை சட்டங்களை கேலிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் நம்முடைய நகர்வுகள், நம்முடைய நடைமுறைகள் இருந்து விடக்கூடாது. திருமணம்னு சொன்னா பெண்ணை மணமகன் போய் பார்க்கணும், அந்த மணப்பெண் சம்மதம் தெரிவிக்கணும், அந்த மணப்பெண் தனக்கான மகர் தொகையை கேட்க வேண்டும், அதற்கு மணமகன் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஆன அந்த நடைமுறைகளுக்கு பிறகு திருமண நாள் நிச்சயிக்கப்பட்ட அந்த திருமண நாளில் அதற்கான சாட்சிகளின் முன்னிலையில் அந்த மகர் தொகை கொடுக்கப்பட வேண்டும். என்னென்ன பேசப்பட்டதோ அவைகள் எல்லாம் சாட்சிகளாக அவர்கள் முன்னிலையில அவைகள் சாட்சிகளாக நிறுத்தப்பட்டு அவைகள் பேசப்பட வேண்டும். இப்போ இது போன்ற இந்த நடைமுறைகளுக்கு மாற்றமாக நம்ம ஆன்லைன் மூலம் நம்ம இது போன்ற திருமணங்களை நடத்த ஆரம்பித்தால் அது இறை வசனங்களை கேலிக்குள்ளாக்கியதாக ஆகி இது சமூகத்தில் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் இது போன்ற ஆன்லைன் மூலம் திருமணம் செய்வது என்பது கூடாது, அது விலகி வர வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நம்ம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இங்கே ஆன்லைன் மூலம் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் என்ன வந்துச்சு? இங்கே நம்ம ஒரு கேள்வியையும் கூடுதலாக கேட்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஆன்லைன் மூலம் திருமணம் செய்யலாமா என்று கேட்கின்ற வேளையில் ஆன்லைன் மூலமாவது திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமும் அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? மணமகன் துபாயில் இருக்கிறாரு, லீவு கிடைக்கல, ஒரு மாதம் கழிச்சு தான் லீவு கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி ஆன்லைனில் திருமணம் நடத்துகிறதா? ஏன் அந்த அவசர அவசரமாக திருமணம் நடத்தி முடிப்பதற்குரிய காரணம் என்ன? ஒரு மாதம் காத்திருந்து ஊருக்கு வந்ததற்கு பிறகு திருமணம் முடிக்கலாமே, இதில் என்ன தப்பு இருக்கு? அப்போ அதற்குண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் பயன்படுத்தாமல் இது போன்ற வகையில் மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில் நம்ம ஆன்லைன் திருமணங்கள் நடத்துவோம்னு சொன்னால் அது பல கேடுகளைத்தான் உண்டாக்கும். அதே நேரத்தில் இந்த ஒரு காரணத்தை சொல்லி, இல்லை எனக்கு லீவு கிடைக்கல அதனால நான் ஆன்லைன்லையாவது திருமணம் முடிச்சிடலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி திருமணம் முடித்தா லீவு ஒரு மாதத்துக்கு கிடைக்கல, சரி ஒரு வருஷமாக லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒருவர் அங்கேயே காலத்தை ஓட்டினாருன்னா ஆன்லைனில் திருமணம் முடிச்சாச்சு, கணவர் எப்பப்பா வீட்டுக்கு வருவார், இந்த வருவார் லீவு விடலை, இந்த வருவார் லீவு விடலைன்னு சொல்லி ஒரு வருடமா 2 வருடமா அப்படியே காலத்தை ஓட்டலாம் தானே? இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பல சிக்கல்களும் பாதகங்களும் தான் நிறைந்திருக்கிறது. இப்போ இப்படியான பாதகங்கள், சிக்கல் மார்க்கத்தில் சமூகத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு வழிவகையாக இந்த ஆன்லைன் திருமணங்கள் இருப்பதனால இது கூடாது என்பதைத்தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றோம். இது போன்ற ஆன்லைன் திருமணங்கள், வீடியோ காலு, எஸ்எம்எஸ் மூலம் செய்யப்படக்கூடிய இந்த ஆன்லைன் திருமணங்கள் எல்லாம் இறை வசனங்களை கேலிக்குள்ளாக்கியதாக ஆகிவிடும். எனவே இது போன்ற ஆன்லைன் திருமணங்கள் என்பது கூடாத ஒரு காரியம், கூடாத ஒரு வழிமுறை என்பதனை இதற்குண்டான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம்.